அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய கிரக இணைவு. இந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் அதிசயமாக ஒன்றிணைகின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, முதலாவதாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் நவகிரகங்கள்ல முதன்மனையானவர் என்று ஜோதிடத்தில் கருதப்படுகிறதுங்க. சூரியன் ஆத்மகாரகன், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, அதிகாரம், அந்தஸ்து ஆகியவற்றின் காரகனாக திகழக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் சூரிய பகவானின் மற்றொரு பெயர் ஆதித்யன், பாஸ்கரன், ரவி, தினகர். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் காசிப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு கௌரவம், அந்தஸ்து, பதவி, பொறுப்பு அனைத்தும் தானாக தேடி வரும். அதே போல கேதுவை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல ஒரு நிழல் கிரகம். ஆனால் சூரியன் சந்திரனை போல ஒளி தரும் கிரகம் கிடையாது. புராண கதையின்படி பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை தேவர்கள் அருந்திய சமயத்தில் ஒரு அசுரன் தேவர்களின் வரிசையில் அமர்ந்து அமிர்தத்தை பெற்றார். அந்த அசுரனை மோகினி வடிவில் இருந்த திருமால் தனது சக்கரத்தால் இரண்டாக பிரித்தார். தலைப்பகுதி என்று உடலில் மற்ற பகுதி கேது என்றும் குறிப்பிடுகிறது. அதனால் ஜோதிடத்தில் ராகுவும் கேதுவும் எப்போதும் எதிரெதிர் புள்ளிகளில் இருப்பதாக கருதப்படுகின்றன. பொதுவாக கேதுவை பொறுத்தவரைக்கும் ஒருவருக்கு ஞானம், ஆன்மீகம், துறவு, மோட்சம், பற்றின்மை ஆகியவற்றின் காரகனாக கேது கருதப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் கேது ஒருவருடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள், எதிர்பாராத அனுபவங்கள், பழைய கர்மாவின் விளைவுகள் போன்றவற்றுடன் தொடர்பு படுத்தப்படுகிறார். கேது வலிமையாக இருக்கும் போது ஒருவருக்கு ஆன்மீக சிந்தனை, உள்ளுணர்வு, ஆராய்ச்சி மனப்பான்மை, இரகசிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அது மட்டுமில்லாமல் கேதுவினுடைய முக்கியமான தன்மை பற்றி நீக்குதல், வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களிலிருந்து விலகிச் செல்லும் கிரகமாக கருதப்படுகிறது. கேது மோட்சக்காரகன் என ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறார். கேதுவுக்கு பொதுவாக செவ்வாய் போன்ற பலன்கள் இருப்பதாக சில ஜோதிட மரபுகள் குறிப்பிடுகின்றன. கேதுவினுடைய தாக்கம் உள்ளவர்கள் தனிமை, ஆராய்ச்சி, மர்மமான விஷயங்களில் ஆர்வம், ஆன்மீகம், தியானம் போன்றவற்றை ஆர்வம் காட்டுவார்கள். அதேபோல் புதனை பொறுத்த வரைக்கும் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக அமர்ந்திருந்தால் அவர்கள் கல்வி மேன்மை அடையக்கூடியவர்கள். அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வகையில் பல வகையிலும் பல முன்னேற்றங்களை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் புதன் கிடைத்தாலும், அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காது என்பார்கள். அவ்வளவு மேன்மை கொண்ட புதன் மற்றும் சூரியன், கேது ஆகிய 3 கிரகங்களும் தற்போது ஒரே ராசியில் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசயமாக இணையக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தற்போது நிகழ இருக்குதுங்க. இதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் பொறுமையாக, நிதானமாக, ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து குடும்பத்திற்கு தேவையான முடிவுகளை மேற்கொள்ளும் போது சூரியனுடைய ஆற்றலும் கேதுவினுடைய பலமும் புதனுடைய புத்தியும் இணைந்து உங்களை வெற்றியின் பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் என்பது அமைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களுக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதுவே பொறுமையாக இருப்பது அவசியங்க. இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உத்தியோக
உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது மற்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் இது தெளிவுபடுத்துதுங்க. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. அதே போல் இவ்வளவு நாட்களாக வரனை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வரன் உங்களை தேடி வர இருக்குங்க. வரன் உங்களை தேடி வருகிறதே வரனை நிச்சயித்து விடாமல் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்கள் கூட இந்த காலகட்டங்களில் முக்கிய கிரகங்களுடைய இணைவின் காரணமாக புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. படித்து முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் மகர ராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் மனதிற்கு ஒப்பவில்லை என்றாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த வேலையின் அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை, அதுவும் குறிப்பாக உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்கு. அதுவரை பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம். மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல இவ்வளவு நாட்களாக பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போது அந்த பென்ஷன் விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதங்கள்ல பொறுமை நிதானம் அவசியம். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.